திரு ரமேஷ் சேதுராமன், இது 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் இது சதவீதம்லாம் உயரல, இது எஸ்ஐஆர் மூலமாக ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, அப்படித்தானா? இல்லை, இப்போ 1 கோடி இருக்கு, அதுலேருந்து நீங்கள் ஒரு 10% வாக்குகளை நீக்கிறீங்க அப்படின்னா சதவீதத்தில் தான் பேசுவோம். இதே 5 கோடி இருக்குது, அதே மாதிரி ஏறும்போது நம்ம பேசும்போது என்ன சொல்கிறோம், ஏறும்போதும் நம்ம இதே சதவீதம் அப்புறத்துலேருந்து நம்பருக்கு மூவ் ஆகிடும். நம்ம இப்போ சொல்லக்கூடியது பெருசாக ஒன்றும் ஏறலைங்கிறது. முதல் விஷயம் என்னன்னாக்க இந்த எஸ்ஐஆர், ஆமாம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நடக்கும்போது 100% பர்ஃபெக்டாக நடக்குமானா நடக்காது. இதில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு உதாரணத்தில் என்ன சொல்கிறோம்னாக்கா, வெளியில் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர்களுக்கு வாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்குமே நான் வந்து லிஸ்ட்டை போய் பார்த்தேன், எங்கள் அப்பா பேர், என் அம்மா பேர், என்னுடைய அண்ணன் அண்ணி இவங்க பேர் இருக்குது, என் பேர் இல்லை. ஆனால் 4 பேஜ் தள்ளி இருக்கு, என் மனைவி இது 7 பேஜ் தள்ளி இருக்கு. ஆனால் அதை வந்து லொக்கேட் பண்ண வேண்டியிருந்தது. இப்படியும் இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு நிஜமாகவே அவங்க சொல்லியிருக்காங்க, நான் போட்டு உடனே அவங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு செக் பண்ணி பார்த்தா அவங்க இல்லை, அதாவது அந்த வீட்டில் இருந்தவங்கள ஒரு 2 பேருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இதுவும் நடந்திருக்கு. இந்த மாதிரியாக ஒரு சில குழப்படிகள் இருந்திருக்கு. ஆனால் சரி செய்வதற்காக ஒரு சில இடத்துல வந்து ஃபார்மை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் போலி வாக்காளர்களை ரிமூவ் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி கம்பேரிசன், கடந்த முறை தேர்தலில் வெற்றி பெற்ற இதில் வந்து பிரதானமாக வெற்றி பெற்ற கட்சிகள் அந்த இதுக்கும் நீக்கப்பட்ட வாக்காளர்களுக்கும் பார்க்கும்போது, ஒருவேளை அந்த மாதிரியாக நீக்கப்பட்ட வாக்காளர்கள் பெயரால் ஒருவேளை, ஏன்னா நம்ம இதெல்லாம் ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும், அந்த போலி இது வாக்குகள் செலுத்தப்பட்டிருந்தால் அது டிக்டேட் பண்ணியிருக்குமா அந்த வெற்றிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதை நீங்க ரிமூவ் பண்றீங்க. இன்னொன்னு, இறந்தவர்கள் இல்லைன்னா வந்து இந்த இடம் மாறி போனவங்க அவங்களுக்கு 2 ஓட்டுக்கு இப்போ இந்த வாட்டி அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல ஆதாரம் இணைக்கப்பட்டிருக்கு, ஏன்னா ஆதார் நம்பரை கட்டாயம் கொடுத்துருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது டூப்ளிகேட் வாக்காளர்கள் இவங்கெல்லாம் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வரும்போது இதை வந்து நம்ம ஒரு கான்கிரீட் ஃபார்முலான்னு சொல்ல முடியாது. சரி, ஆனாலும் ஒரு குத்துமதிப்பா நம்ம இந்த விஷயம் ஃபைனலா பேசும்போது எண்கள் வாக்காளர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உயர்ந்திருக்கிறதுங்கிறத என்னுடைய அது ஓகே. பதிவான வாக்குகள் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து பேசினா திரு பொன்வில்சனும் சரி எல்லாரும் பேசும்போது சொன்னது இதுதான் எக்ஸாக்ட் நம்பர், இந்த 24 லட்சம் தான் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் பர்சன்டேஜ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது எஸ்ஐஆர்னால நடந்த ஒன்று, வேற எந்த இம்பாக்டும் அதுல இல்லைங்கிற பார்வையை தவறு. பொன்வில்சன் சொன்னதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். சாரும் சொன்னாரு, யாரு நம்ம ராமசுப்ரமணியன் சார் சொன்னதும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில சமயம் இன்கம்பன்சியோ ஆன்டி இன்கம்பன்சியோ ஒரு சில சமயம் ஓட்டு போடாம போயிடுவாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த விழிப்புணர்வு அதிகமாக இருந்ததுனால போய் ஓட்டு போட்டிருக்காங்கிறது ஒண்ணு. இளைஞர்களுமே உங்களுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வுனால போடுறதுங்கிறது ஒண்ணு, எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்னால போடுறதுங்கிறது ஒண்ணு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலரா இந்த வாட்டி எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ல ஓட்டு போட்ட சதவீதமும் அதிகம்ங்கிறது பார்க்கணும். ஓகே, இப்போ அப்படி பார்த்தா அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாரு பொன்வில்சன், நீங்க கோவிட் அப்படிங்கிற ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற ஒரு சூழல் இருந்த அந்த காலகட்டத்திலேயே 4,88,00,000 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அது ஒரு 73% கிட்ட அந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா அப்ப அதையும் நம்ம ஒப்பிட்டு தானே பார்க்கணும். அப்ப இல்லாத ஒரு விழிப்புணர்வு இப்ப ஏற்பட்டுருச்சு. இல்ல நீங்க அந்த சமயத்துல நம்ம பேசுறது, நீங்க அதான் சொன்ன ஒரு ஸ்ட்ராங் ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ண முடியாது ஒரு சிங்கிள் ஃபார்முலா. காரணம் என்னன்னா, அவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களா, அதுல எத்தனை போலி வாக்காளர்கள் உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. டார்மெண்ட் நான் ஓட்டர்ஸ்ங்கிறது வேற, போலி வாக்காளர்கள் நம்ம சொல்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா. அதே மாதிரி கடந்த தேர்தலில் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் இவங்க கரெக்ட் பண்ணலாம், கடைசி நேரத்தில் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்ததாக காட்டப்பட்டது கடைசி 1 மணி நேரத்தில். ஆனால் இந்த தேர்தலில் அது நடக்கல. ஸோ அப்படிங்கிறதும் ஒரு இன்டைரக்டா நம்ம அதை எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்குன்னா, கடைசி நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்ததுங்கிறதா இல்லை அந்த சமயத்தில் வேற தானும் நடந்ததாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஓகே, ஸோ அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் திரும்பவும் சொல்றேன், நம்ம எல்லாமே இதை எப்படின்னா போஸ்ட் ரிசல்ட் அனாலிசிஸா தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு, இன்னைக்கு நம்ம பண்றது எல்லாருமே ஒரு பிளைண்ட் அனாலிசிஸ், அவங்கவுங்க பார்வையில ஒரு உத்தேசமாக இப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதுல நானே பல விவாதங்கள் என்ன சொல்லியிருக்கேன், 8ல இருந்து ஒரு 9% தாவேகா
வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு 10%. ஓகே. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாரும் சொல்வதை வைத்து பல விஷயங்களை பார்க்கும்போது நிச்சயமா டபுள் டிஜிட் கிராஸ் பண்ணுவாங்க. அது 17 18 16 20 நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே. இல்ல அவங்க அதை கிளைம் பண்றாங்கல்ல, இது ஒரு அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு நிகழ்வு, இது இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, வரலாறு காணாத ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு, அதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்ற யார் வேணா பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு தரப்பில இருந்தும் ஒவ்வொரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியும். இப்ப அதிமுக என்ன சொல்லுவாங்க, திமுகவின் மேல் இருந்த கோவத்தால்னுவாங்க. திமுக என்ன சொல்லுவாங்க, நாங்கள் செய்த சாதனைகளால்னு சொல்லுவாங்க. தாவேக்கு என்ன சொல்லுவாங்க, இவங்க 2 பேர் மேலேயும் இருக்கிற ஃபேட்டிக்னால நாங்க வந்து எங்களோட இவர் மேல விஜய் அவர்கள் மேல நம்பிக்கையினால ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது அகைன் இந்த ஜஸ்டிபிகேஷன் எல்லாமே பொலிட்டிக்கல் ஜஸ்டிபிகேஷனா தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு இது ரியல் ஃபேக்சுவல் ஜஸ்டிபிகேஷனாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகே, பேசலாம். திரு பாலச்சந்திரன், இங்க இந்த தேர்தல் வந்து ஒரு அலையே வீசாத தேர்தல் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னதா சொல்லப்பட்டது. இப்ப வாக்குப்பதிவு சதவீதம் கூடினதுக்கு அப்புறம் இது எங்களுக்கான அலை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மதிப்பீடு தான் இப்பயும் தொடருதா? இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த தாவேக்காவை இவ்வளவு சீரியஸா எடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க இஷ்டம் போல பேசிட்டு இருக்காங்க. இதுல கோயம்பேடுல வந்து கூட்டம் கூட அத்தனையும் எங்க ஓட்டு திட்டம் போட்டு அவங்க வந்து தமிழ்நாடு அரசும் டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி திட்டம் போட்டு அவங்கள வந்து பஸ் வசதி கொடுக்காம விட்டாங்கன்னு சொன்னாங்க. தீபாவளி சமயத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருது, ஒவ்வொரு சமயத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருது, அதிக பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மட்டும் தமிழ்நாடு அரசு திட்டம் போட்டதா அல்லது அவங்களுடைய தலைவர்கள் ஒருத்தர் வந்து சிஎம் வந்து ஃபார்மர் சிஎம்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவங்களுக்கு அரசியல் புரியலையா, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக சொல்றாங்களா? அதனால அதை நம்ம அதிகமாக எடுக்க வேண்டியதில்லை. நீங்க 2021 பாத்தீங்கன்னா இப்போ பொதுவாக சொல்லப்பட்டது இவர் எடப்பாடி தோத்து போயிட்டாரு, அந்நேரம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததா? இல்ல. ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா 80 சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி ஒரு பெரிய ஆளுமை இல்லாத நேரத்தில் 80 சீட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு நடந்தது என்னன்னா, அவர் வந்து உள்ளிட ஒதுக்கீடுன்னு சொல்லி வன்னியர் கொடுத்ததை கம்ப்ளீட்டா வந்து முக்குலத்தோட வந்து சதர்ன் சைடுல வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு. அது திட்டம் போட்டு தான் பண்ணாரு. அதனால ஓபிஎஸ் வந்து வீக் ஆயிருவாரு. ஆனா ஓபிஎஸ் மட்டும் வீக் ஆகல, ஏடிஎம்கே வீக் ஆயிருச்சு. தட் இஸ் வாட் ஹேப்பன். 2021 ஆன்டி இன்கம்பன்சியும் இல்ல, ப்ரோ இன்கம்பன்சியும் இல்ல. திஸ் இஸ் வாட் ஹேப்பன். 2026 ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, குறிப்பிடத்தக்க அளவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. நோபடி கேன் டினை. ஏன்னா அவங்க அத்த காரியம் பண்ணியிருக்காங்க. போற இடத்துல சிஎம் வந்து எங்களுடைய திட்டங்களும் நன்றாக இருந்தன, செயலாக்குறதுலயும் குறை இருந்தது. இல்ல முக்கியமான விஷயம் பாருங்க, எதிர்கட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர்னு பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து போதை இதை பத்தி பேசுவாங்க. இவர் சொன்ன வளர்ச்சி திட்டங்களை பத்தி வாய் திறக்கவே மாட்டாங்க, திறக்க முடியாது. அப்ப மக்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி திட்டத்தை பத்தி ஒண்ணுமே தெரியலையா? அதுக்குன்னு சொல்லி நம்பி ஓட்டு போட மாட்டாங்களா? அதனால ப்ரோ இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கு. விஜய் இஸ் a factor, there is no doubt. இது கள நிலவரம் ஒன்றாக நீங்க சொல்ற மாதிரி அதை ஃபேக்சுவலா பார்க்கிறது ஒன்றா இருந்தாலும், பரப்புரைகள்ல முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிய பரப்புரைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது யங் ஓட்டர்ஸ் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அவங்கள வந்து வாக்களிக்க வர வச்சிருக்கு, அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றது. இல்ல, யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா நிறைய பேர், எல்லாரும் இல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கிடையாது. அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஏடிஎம்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், வேட்பாளர் ஏடிஎம்கே வேட்பாளர் போனபோது ஒரு வீட்டுக்கு போனபோது ஒரு 8 வயசு பையன் அவரை சுத்தி 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 வந்து விசில் அடிச்சானா. 8 வயசு பையன். அவன் நிச்சயமா விஜயுடைய ஃபேன்.